الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله تعالى جل جلاله وعما نواله: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. وقال سيد الأنبياء رسول الكرام صلى الله عليه وسلم: إنما أنا رحمة مهداة، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு மாத்திரமே உண்டாகட்டுமாக. இந்த அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், பாக்கியம் நிறைந்த மாதத்திலும் பாக்கியம் நிறைந்த ஜும்ஆவுடைய நாளிலும் வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், சிறார்கள், வாலிபர்கள், நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் என்றென்றும் நீங்காமல் வற்றாமல் நம்மிடத்திலே வந்து சேரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மாபெரும் கருணையால் சங்கைக்குரிய ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவில் நாம் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பூமிக்கு அவர்களை அளித்த இந்த மாதத்தில் பெருமானாரினுடைய வாழ்க்கையின் எல்லா அங்கங்களையும் நாம் நினைவு கூறுகிறோம். அந்த வகையில் பார்க்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட பெயர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ்விற்கு எப்படி 99 திருநாமங்கள் இருக்கிறதோ அதே போல பெருமானாருக்கும் எக்கச்சக்கமான பெயர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு சூட்டி மகிழ்ந்திருக்கிறான். ஆனாலும் கூட இத்தனை பெயர்களையும் தாண்டி அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஒரு பெயர் சொல்லி பெருமானாரை அறிமுகப்படுத்துகிறான். அந்த பெயர்தான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருள்கொடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று பெருமானாரை அறிமுகப்படுத்துகிற போது அல்லாஹ் அகிலத்தார்களுக்கெல்லாம் இவர்கள் ரஹ்மத், வானத்திற்கும் நபிகள் நாயகம் தான் ரஹ்மத்து, இந்த பூமிக்கும் அவர்கள் தான் ரஹ்மத்து. எல்லா உயிரினங்களுக்கும் ஜமாதாத், நபாதாத், ஹயவானாத், இன்சான் எல்லாவற்றுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளாக, அருள்கொடையாக, ரஹமத்தாக இருக்கிறார்கள் என்று சொல்லிதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகத்தையே இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறான்.
பெயர் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். அல்லாஹ்வினுடைய ஒட்டுமொத்த ரஹமத்திற்கும் ஒரு உருவம் கொடுத்தால் அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் சிறு பிள்ளைகளுக்கும் அவர்கள் அருள்கொடையாக இருக்கிறார்கள். பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சஹாபிகளுக்கும் முதியவர்களுக்கும் மூதாட்டிகளுக்கும் எல்லாவற்றிற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்து. இம்மையிலையும் மறுமையிலையும் அவர்கள் அருள்கொடை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தள்ளி வைத்து விட்டு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த விதமான நற்காரியங்களும் செய்ய முடியாது. அப்படியானால் அவர்கள் இந்த உலகத்திலேயும் ரஹமத்தாக இருக்கிறார்கள். கபருக்கு போனதற்கு பின்னாலும் கூட பெருமானாரினுடைய முகம் காட்டி இவர்கள் யார் என்று கேட்கப்படும். நீங்கள் எங்களுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள், இல்லை என்றால் கபரிலேயே நீங்கள் தோற்று விடுவீர்கள். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலேயும் எல்லா மனிதர்களுக்கும் ரஹமத்தாக இருக்கிறார்கள். மறுமையில் பெருமானாரினுடைய ஷஃபாஅத் என்கின்ற அந்த சிபாரிசு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. எனவே மறுமையில் அவர்கள் ரஹமத்தாக இருக்கிறார்கள். அப்படியானால் மூன்றே வார்த்தையில் ரஹமத்துல் லில் ஆலமீன ஃபித் துன்யா, ரஹமத்துல் லில் ஆலமீன ஃபில் கப்ர், ரஹமத்துல் லில் ஆலமீன ஃபில் ஆகிரா, மூன்று உலகத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சொல்லுகிறார். அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே யாருடைய மனதை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால், ஒரு மனிதனுடைய மனதை நீங்கள் ஈர்க்க வேண்டுமானால், அவரிடத்திலே போய் அடக்குமுறையால் ஆயுதத்தால் அதிகாரம் செய்து யாரையும் நீங்கள் இந்த உலகத்தில் ஜெயிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் உள்ளவர்களை, உலகத்தில் உள்ளவர்களுடைய உள்ளங்களை ஜெயிக்க வேண்டுமானால் அது அன்பால் கருணையால் மாத்திரம்தான் ஜெயிக்க வேண்டுமே முடிய வேறு வழியில் நீங்கள் ஆயுதத்தாலோ அடக்குமுறையாலோ ஜெயிக்க முடியாது. அகிம்சை என்கின்ற அன்பால் கருணையால் ஜீவகாருண்யத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களையும் ஜெயித்து காட்டினார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாவருக்குமான ரஹமத். இந்த உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முனாஃபிகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக இருக்கிறார்கள். ஏன் காபிர்களுக்கு கூட இறைவன் இல்லை என்று மறுக்கக்கூடிய அந்த நபர்களுக்கும் கூட பெருமானார் ரஹமத்தாக இருக்கிறார்கள். கேட்பதற்கு ஆச்சரியமாக தெரியலாம், ஆனால் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை முதலில் துவங்கிய அந்த காலகட்டத்தில் சில காபிர்கள் என்ன செய்தார்கள், ஒரு குழு ஒன்று அமைத்து அந்த குழுவோடு காபாவிற்கு முன்னால் வந்து நின்று காபாவினுடைய திரையை பிடித்து துவா செய்தார்கள். பொதுவாகவே காபாவில் நின்று செய்யப்படக்கூடிய எல்லா பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வகையில் அன்றைக்கு இருந்த மக்காவினுடைய குறைஷிகள் வந்து நின்றார்கள், திரையை பிடித்தார்கள், துவா செய்தார்கள். என்ன துவா செய்தார்கள்? வரலாறுகளில் வருகிறது, அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இந்தி ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா அவகிதினா பிஅதாபின் அலீம். யா அல்லாஹ், வந்திருக்கக்கூடிய இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்திருக்கக்கூடிய இவர் உன்னிடத்திலே இருந்து தூதராக இவர் வந்திருக்கிறார் என்றால் எங்களை கல்மாரி பொழிந்து எங்களை அழித்து விடு, இல்லை என்றால் துன்புறுத்துகிற வேதனையை செய்து எங்களை அழித்து விடு. இவர் தூதர் என்று சொல்லுகிறார், இதை எங்களால் நம்ப முடியவில்லை. இவர் உண்மையான தூதராக இருந்தால் யா அல்லாஹ் எங்களை கல்மாரி வானத்தில் இருந்து பொழியட்டும்,
முகம்மது உண்மை என்று இருந்தால் என்று துவா செய்தார். ஆனால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், இந்த கேட்ட இந்த துவாவிற்கு திரும்ப அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா பதில் கொடுத்தான். இல்லை, உங்களை என்னால் அழிக்க முடியாது. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா காஃபிர்களை பார்த்து சொல்கிறான், உங்களை என்னால் அழிக்க முடியாது. ஏனென்றால் ரஹமத் என்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் இருக்க நான் எப்படி அதாபை இறக்குவேன் என்று அல்லாஹ் கேட்கிறான். அதாவது ரஹமத்தும் அதாபும் ஒன்று சேராது. ரஹமத் இருக்கிற இடத்தில் அதாபு வராது, அதாபு வந்து விட்டால் அந்த இடத்தில் ரஹமத் இருக்காது என்று அர்த்தம். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான், வமா கானல்லாஹு லியுஅத்திபஹும் வஅன்த ஃபீஹிம். நாயகம் உங்களுக்கு மத்தியில் இருக்கிற போது எப்படி நான் உங்களை அழிப்பேன் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான். அப்படியானால் காபிர்களுக்கும் பெருமானார் அருட்கொடையாய் ரஹமத்தாய் இருந்த காரணத்தால் அவர்களை, அவருடைய வம்சாவளி, அவருடைய சந்ததிகளை யாரையும் கருவறுக்காமல் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா பாதுகாத்தான். திருக்குர்ஆனில் அல்லாஹ்வினுடைய அதாபு வராமல் இருக்க வேண்டுமானால் ரெண்டு விஷயத்தை கையாள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான். முதலாவது செய்தி மேலே சொல்றது, வமா கானல்லாஹு லியுஅத்திபஹும் வஅன்த ஃபீஹிம். நாயகம் உங்களுக்கு மத்தியில் இருந்தால் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்காது. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கானல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்காது. அப்படியானால் இந்த ரெண்டு அரண் அல்லாஹ்வுடைய அதாபை தடுக்கிறது. மிக முக்கியமாக நபிகள் நாயகத்தினுடைய ரஹ்மத் அருட்கொடை முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அருட்கொடை அல்ல, இந்த உலகத்திற்கான அருட்கொடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வருகிற போது குறிப்பாக காஃபிர்களுக்கும் கூட அவர்களுக்கு மத்தியில் நாயகம் இருக்கிற போது அவர்களுக்கும் பெருமானார் அருட்கொடையாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த ரஹமத் என்று வருகிற போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைத்து 40 வயதிற்கு பின்னால் 23 ஆண்டு காலங்கள் மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். இந்த 23 வருஷத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் வாளை எடுத்து கொண்டு போய் அடக்குமுறை செய்து நீ இஸ்லாத்திற்குள்ளே வா என்று சொன்னது கிடையாது. அன்பால் திருத்தினார்கள், தன்னுடைய கருணையால் மாற்றினார்கள். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நாயகமே, ரஹமத்தாக நீங்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் நீங்கள் மென்மையாக அவர்களை கையாளுகிறீர்கள். வலவ் குந்த ஃபல்லன், நீங்கள் ஒரு கால் கலீலல் கல்வி, கடினமான உள்ளம் கொண்டவராய், கடினமான குணம் கொண்டவராய் நீங்கள் இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக, அவர்கள் உங்களை விட்டு என்றைக்கோ விரண்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அப்படி ரஹமத் இருக்கிற காரணத்தால் தான் அந்த மக்களை ஜெயிக்க முடிந்தது. அந்த ரஹமத் இருந்த காரணத்தினால் தான் அவர்கள் உங்களோடு இருந்தார்கள். இல்லை என்றால், நீங்கள் கருணை காட்டவில்லையானால் உங்களை விட்டு எப்போதோ அவர்கள் ஓடி போயிருப்பார்கள் என்று அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் இந்த வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறான். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்து, அவர்கள் வாங்கி கொண்டு வந்த இந்த மார்க்கமும் ரஹமத்து. பாக்கியமான இந்த மார்க்கம் ரஹமத்தாக இருக்கிற காரணத்தால் தான் இந்த மார்க்கத்தில் எந்த விஷயத்திலையும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சிரமத்தை இந்த மக்களின் மீது அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், உங்களின் மீது அல்லாஹ் சிரமத்தை எந்த காலத்திலையும் நாடவில்லை. காரணம், ரஹமத்தான நபி கொண்டு வந்த இந்த மார்க்கம் ரஹமத்து என்பதால் இந்த ரஹமத்தான மார்க்கத்தில் சிரமம் ஏதும் இல்லை என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா முடிவு சொல்கிறான். அதே போல இந்த மார்க்கம் உம்மத்தி ரஹமத்தும் மர்ஹூமா, என்னுடைய உம்மத்தி எப்படிப்பட்ட உம்மத்து தெரியுமா? உம்மத்தே மர்ஹூமா, மர்ஹூமான ரஹமத்து செய்யப்பட்ட உம்மத்து என்னுடைய உம்மத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பெருமானாரை பேசியவர்கள், தொட்டவர்கள், தொடர்ந்தவர்கள், எழுதியவர்கள், பாடியவர்கள், கவி படித்தவர்கள் எல்லாத்துக்கும் அந்த ரஹமத் அவர்களை தொற்றிக் கொள்கிறது. அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் நாயகத்துடைய ரஹமத் அல்ல, கியாமத்து வரைக்கும், கியாமத்திற்கு பின்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக இருக்கிறார்கள். ஏன் ஒரு படி மேலே போய் தன்னுடைய தாய் தந்தைக்கும் கூட பெருமானார்
இருந்திருக்கிறார்கள். குழந்தையாக இருந்த போதே, குழந்தையாக இருக்கக்கூடிய பெருமானார் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில், ஏன் அதற்கு முன்னால் கரு தரிப்பதற்கு முன்னால் பேரொழியாக இருந்த பெருமானார் இந்த உலகத்திற்கு குறிப்பாக தாய் தந்தைக்கு ரஹ்மத்தாக இருந்தார்கள். பெருமானாரினுடைய பரிசுத்தமான தாய் தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஆமினா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் ஆகுவதற்கு முன்னால் அவர்களை பார்ப்பவர்கள் சொல்லுவார்கள், அப்துல்லாவை போல இந்த அரபுலகத்தில் அழகான ஆள் கிடையாது. காரணம், பெருமானாருடைய பேரொளி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய முதுகந்தண்டில் உட்கார்ந்து இருக்கிறது. அப்பேற்பட்ட பேரொளியால் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜொலித்தார்கள். கல்யாணமானது, திருமணம் முடித்தார்கள். ஆமினா அம்மையாரினுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பாருங்கள். நாயகத்தினுடைய தாய், அவர்கள் பெரிய அழகு அல்ல, பேரழகி அல்ல, சொல்லக்கூடிய அளவிற்கு வம்ச பெருமை எதுவும் அல்ல, பொருளாதார பின்னணி எதுவும் அவர்களுக்கு கிடையாது. அழகு குறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் திருமணம் முடித்து எப்போது நாயகத்தினுடைய பேரொளி ஆமினா அம்மையாருடைய புனித வயிற்றில் போய் சேர்ந்ததோ, ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள், அஜ்மலு நிசாஇல் அரபு, இந்த அரபு தேசத்திலேயே அழகான பெண் ஆமினா அம்மா தான் என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் என்ன, இந்த அப்துல்லா ஏன் இப்படி அளவு குறைந்தவராக ஆகிவிட்டாரோ கல்யாணத்திற்கு பின்னால் என்றும் பேசிக்கொண்டார்கள். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அவருடைய தாய் தந்தைகளுக்கு அருள்கொடையாய் ரஹ்மத்தாய் இருந்திருக்கிறார்கள். பால் கொடுத்த செவிலி தாய் ஹலீமா அம்மையாருக்கும் பெருமானார் ரஹ்மத்தாக இருந்திருக்கிறார்கள். குழந்தையாக இருந்த போது ஹலீமா அம்மையாரினுடைய வரலாறை படியுங்கள், தெரியும். நாயகத்தை அந்த காலத்தில் பிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே வஃபாத்தாகிவிட்டார்கள். அரபுகளை பொறுத்த வரைக்கும் யதீமானவர்கள் யார் என்றால், தந்தை இல்லாதவரை யதீம் என்று சொல்வார்கள். இது அரபுகளுடைய வழக்கம். அப்படி பெருமானாரை பால் கொடுக்கக்கூடிய தாயாக இருந்த ஹலீமா அம்மையார் அவர்கள், செவிலி தாய், நாயகத்தை வாங்குவதற்காக வேண்டி அவர்கள் வரவில்லை. அன்றைக்கு பிறந்த ஏராளமான குழந்தைகளை நிறைய பேர்கள் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் மிச்சம் இருந்தது நாயகம் மட்டும். ஹலீமா அம்மையார் தனது ஊரிலே இருந்து கிளம்பி வருகிற போது கணவர் கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஹலீமா அம்மையாருடைய மார்பில் பால் எதுவும் சுரக்காமல் வற்றி போயிருந்தது. எந்த விதமான தீனியும் போடப்படாமல் வந்த குதிரை ஒட்டகமும் மெலிந்து போயிருந்தது. ஆனால் பெருமானார் மட்டும்தான், இந்த குழந்தை மட்டும்தான் இருக்கிறது, வேண்டுமானால் நீங்கள் செவிலித்தாயாக கொண்டு போய் பால் ஊட்டுங்கள் என்று சொல்லி, போனால் போகட்டும் என்று பெருமானாரை தூக்கி கொண்டு போனார்கள். ஆனால் விஷயம் வேறு மாறியது. பெருமானாரை தூக்கி கொண்டு போன அந்த நாளிலே இருந்து வேறு மாதிரியான மாற்றம். நோஜானாக வந்த அந்த ஒட்டகம் அப்படியே எல்லா ஒட்டகத்தையும் மிந்தி கொண்டு ஓடுகிறது. நோய்வாய்ப்பட்டிருந்த கணவர் அப்படியே நோய் குணமாகி மாறுகிறார். அதே பால் வற்றி போன ஹலீமா அம்மையாருக்கு பால் சுரந்து இன்னொரு பிள்ளைக்கும் பால் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உடலில் தெம்பு ஏறி போனது. இதனால் யாரின் மூலம் இவைகள் எல்லாம் கிடைத்தது என்று பார்க்கிற போது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரஹமத்தால், அருக்குடையால் குழந்தையாக இருந்த போதே ஹலீமா அம்மையார் அவர்களுக்கு பெருமானார் ரஹமத்தாக இருந்திருக்கிறார்கள். சில ஆஷிகீன்கள் இந்த வார்த்தை சொன்னார்கள், அதாவது மிகை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலீமா அம்மையார் பால் கொடுத்தார்கள் என்பதல்ல, ஹலீமா அம்மையாருக்கு பால் வருவதற்கு காரணமே, செல்வம் கொழிப்பதற்கு காரணமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று எழுதுகிறார்கள். வேறுபட்ட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் யாவருக்குமான ரஹமத், குழந்தைகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் யார் தனது குழந்தைகளை, சின்ன பிள்ளைகளை தூக்கி கொஞ்சுகிறார்களோ, ரஹமத்து நெஞ்சிலே இருந்தால் மட்டும்தான் அவர்களால் குழந்தைகளை கொஞ்ச முடியும். இல்லை என்றால் அவர்கள் குழந்தைகளை வெறுப்பார்கள். அரபுகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் கூட அரபுகள் கத்தி எடுத்துட்டு சண்டைக்கு போயிடுவான். பக்கத்து வீட்டு சண்டை, அடுத்த வீட்டு சண்டைன்னு சொன்னா நம்மளாம் சும்மா போய் வாய் சண்டை தான் போடுவோம். ஆனா அரபுகளை பொறுத்த வரைக்கும் வாய் சண்டை கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் எடுத்துருவான் கத்திய, வா சண்டையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரபுகள் மூர்க்கத்தனமான குணம் படைத்தவர்கள். அவர்கள்
ஒரு சஹாபி கிராமத்தில் இருந்து வருகிறார். அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று அவர்களுக்கு பெயர். ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு வந்தார்கள். பெருமானார் பார்த்தால் ஒரு குழந்தையை தூக்கி முத்தம் கொடுத்தார்கள். குழந்தைகளோடு விளையாடக்கூடிய, உப்பு மூட்டை தூக்கக்கூடிய, அவர்களை கொஞ்சக்கூடிய, குழந்தைகளாகவே மாறிவிடக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை தூக்கி கொஞ்சினார்கள். அப்ப இவங்க கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் குழந்தைகளை முத்தமிடுவீர்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நான் குழந்தைகளை முத்தமிடுவேன். திரும்ப அவர் சொன்னாரு, இன்னலி அஷரத்தம் மினல் வலது லம் தகப்பல்து மின்ஹும் அஹதா. எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறது, ஒரு குழந்தையை கூட இதுவரைக்கும் நான் தூக்கி கொஞ்சது கிடையாது என்று அவர் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னார்கள், அவ அம்லிகு இன் கானல்லாஹு நஸஅ ஃபீ குலூபிக்கும் ரஹ்மா. ஓ உள்ளத்துல அல்லாஹ் ரஹ்மத்தை எடுத்துட்டா அதுக்கு நான் என்ன செய்யறது என்று கேட்டார். அப்படியானால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால் தான் குழந்தைகளையே கொஞ்ச முடியும். பெருமானார் குதுபா நடத்துகிற போது தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைனாரை தோளில் வைத்துக் கொண்டு ஜும்மாவுடைய குதுபாவை நிகழ்த்தினார்கள் என்றெல்லாம் நாம் வரலாறுகளை படிக்கிறோம். நாயகத்தினுடைய பேத்தி, முதல் பிள்ளை ஜைனப் அம்மையாருக்கு பிறந்த மகள், முதல் பேத்தியை தூக்கி கொஞ்சினார்கள். தொழுகிற போதும் கூட தோளில் தூக்கி வைத்துக் கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், சஜ்தா ருக்கு செய்கிற போது தூக்கி சுமந்து கொண்டார்கள். சஜ்தா செய்கிற போது திரும்ப கீழே இறக்கி விட்டார்கள். அந்த குழந்தை தவழ்ந்து வந்து மீண்டும் ஏறிக்கொண்டது. திரும்ப எழுந்து நின்று அந்த குழந்தையோடவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். காரணம், குழந்தைகளுக்கும் பெருமானார் ரஹமத்தாக இருக்கிறார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், ஒரு நிகழ்ச்சி புகாரி உட்பட நிறைய கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுபுஹ் நேர தொழுகையை பெருமானார் தொழ வைத்தார்கள். திடீரென்று சுருக்கமாக அந்த தொழுகையை முடித்துக் கொண்டார்கள். நமக்கு தெரியும், சுபுஹ் நேரத்தினுடைய தொழுகை நீளமாக தொழுக வைக்க வேண்டும். திவாலுல் முஃபஸ்ஸல் என்று சொல்லக்கூடிய 40 ஆயத்துகள் சுபுஹிலேயும் லுஹரிலேயும் ஓத வேண்டும். அவுசாத்துல் முஃபஸ்ஸல் என்று 20 ஆயத்துகளை நாம் அஸ்ரிலேயும் இஷாவிலேயும் ஓத வேண்டும். கிசாருல் முஃபஸ்ஸல் என்று சுருக்கமாக தொழுகைக்கூடிய தொழுகை மகரிபுடைய தொழுகை 3 ரக்அத், அதில் சுருக்கமாக 3 ஆயத்துகள் ஓதினால் போதுமானது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகை நீளமாக தொழுக வைக்காமல் சுருக்கமாக தொழுகையை முடித்துக் கொண்டார்கள். ஏன் என்று அருமை சஹாபாக்கள் காரணம் கேட்டபோது நாயகம் சொன்னார்கள், அந்த காலத்தில் பெருமானார் தொழுகிற பள்ளிவாசலில் பெண்களும் பின்னால் ஒரு ஓரத்தில் நின்று தொழுது கொள்வார்கள். தம்முடைய பிள்ளைகளில் தொட்டியில் கட்டிக்கொண்டு தொழுது வைத்துக் கொள்வார்கள். ஆனால் பின்னால் வந்த காலத்தில் உமர் நாயகம் அவர்கள் பெண்களினால் ஏற்படக்கூடிய ஃபித்னாவை, குழப்பத்தை பயந்து பள்ளிவாசலுக்கு பெண்கள் வர வேண்டாம் என்று தடை செய்தார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது வைத்துக் கொண்டிருக்கிற போது ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தம் எனக்கு கேட்டது. அந்த தாயினுடைய உள்ளம் மாறுவதை விட, தாயினுடைய உள்ளம் பதைப்பதைப்பதை விட என் உள்ளம் பதபதைக்கிறது. எனவே சுருக்கமாக தொழுகையை நான் முடித்துக் கொண்டேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், நாயகம் குழந்தைக்கும் அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கிறார். அதே போல பெருமானார் தன்னுடைய மகன் காசிம் அல்லது இப்ராஹிம் வஃபாத்தாகிற போது மடியில் வைத்து உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருந்த போது பெருமானார் வஃபாத்தாகிவிட்ட தன் மகனை பார்த்து தேம்பி தேம்பி அழுதார். அருகையில் அருகாமையில் இருந்த சஹாபி ஒருவர் கேட்கிறார்கள், நாயகமே நீங்களுமா அழுகிறீர்கள்? கேட்டார்கள். அழுகை என்பது அசருர் ரஹ்மா, ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு தான் அழுகை என்பது. ஒரு மனிதனுடைய மரணத்திற்காக வேண்டி புலம்புவதும், தலையை விரித்து போட்டுக்கொண்டு மார்பிலும் முகத்திலும் அடித்துக் கொண்டு ஒப்பாரி வைப்பது கூடாது. ஆனால் கண்களில் சத்தம் இல்லாமல் கண்ணீர் வரலாம். இது ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் யாவருக்குமான ரஹ்மத் அவர்கள். ஏன் பழிவாங்கக்கூடிய எண்ணம், வாய்ப்பு எல்லாம் இருந்தும் அவர்களை விட்டுவிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுகள் இருக்கிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்த சிறிய தந்தை சச்சா, இன்னொரு முறை ஒரே தாயிடத்திலே பால் குடித்தவர்கள் அவர்கள். ஒரே வயதாக இருந்தாலும் மிக நெருங்கிய உறவு என்பது சிறிய தந்தையினுடைய உறவு. அப்பேற்பட்ட ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள்.
70 முஸ்லீம்கள் உட்பட இவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதாக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த காபிர்கள் ஒரு வேலை செய்தார்கள். முஸ்லீம்களினுடைய இறந்து போன ஜனாசாவினுடைய அந்த சடலத்தை அப்படியே கோரமாக வயிற்றை கிழித்து குடலை எடுத்து வெளியே போடுவதும், மூக்கை அறுப்பதும், கண்களை பிடுங்கி வெளியில எடுப்பதும், இப்படி அருமை சஹாபாக்களினுடைய உடலை வஃபாத்தானதற்கு பின்னாலும் அவர்களை சித்திரவதை செய்த வரலாறுகள் இருக்கிறது. அப்படி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உடலையும் சித்திரவதை செய்யப்பட்டது. அந்த கூட்டத்திலே போய் பெருமானார் அப்படியே தேடுகிறார்கள், யாருடைய சடலம் என்று தேடுகிற போது கடைசியில் இதுதான் தன்னுடைய சிறிய தந்தை ஹம்ஸாவினுடைய சடலம் என்று பார்த்துவிட்டு பதபதைத்தவர்கள் இந்த வார்த்தை சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், அதாவது இந்த ஹம்ஸாவிற்கு பகரமாக 70 பேர்களை நான் பழிவாங்குவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமிட்ட போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்திறக்கி தந்தான், வேண்டாம், இறைவனுக்காக வேண்டி நீங்கள் பொறுமையாக இருங்கள். நிச்சயமாக பொறுமையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதுதான் பெரிய சிறந்தது மகத்தானது என்று அல்லாஹ் ஆயத்திறக்கி வைத்த போது அவர்களை பழிவாங்கக்கூடிய எண்ணத்தை பெருமானார் விட்டுவிட்டார்கள். காரணம், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ரஹமத்தானவர்கள், நீங்கள் யாரையும் பழிவாங்கக்கூடிய மிக மோசமான துர்க்குணம் உங்களிடத்தில் இல்லை என்பதை அல்லாஹ் காட்டுவதற்காக வேண்டி இந்த ஆயத்தை இறக்கி தந்தான். 70 பேர்களை யாரையும் பெருமானார் பழிவாங்கவில்லை. வேண்டுமானால் வஃபாத்தாகிவிட்ட 70 சஹாபிகளுக்கு 70 முறை ஜனாஸா தொழுது வைத்தார்கள் என்றும் கூட வரலாறு இருக்கிறது. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி மனித ஒழுக்க அடிப்படையில் உலகத்திற்கான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்து என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். வேறுபட்ட நாயகம் அணுகிறார்கள். தன்னுடைய 6 வயதில் இருந்த போது தன்னுடைய தாயார் ஆமினா அம்மாள் வஃபாத்தான இடத்தில் போய் நின்று கொண்டு அந்த அபவா என்கின்ற இடத்தில் நாயகம் தேம்பி தேம்பி அழுதார்கள். உள்ளத்தில் ரஹமத் இருந்த காரணத்தால் அழுகை வருகிறது. இந்த உலகத்தினுடைய பெண்களுக்கான அருள்கொடை பெருமானார் தாயின் காலடியில் சொர்க்கம் என்று சொன்ன காரணத்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய 200 கோடி முஸ்லிம்களும் அந்த தாயிடத்திலே சாபம் வாங்கிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். பெண்களை அடிமையாக வைத்திருந்த ஒரு காலத்தில் மனைவியிடத்தில் நல்ல பேர் வாங்கக்கூடியவர் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அப்படியானால் தாய்மார்களுக்கெல்லாம் பெருமானார் ரஹமத்தாக இருந்திருக்கிறார்கள். ஏன் உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு நாயகம் ரஹமத்து. ஒரு வேலை செய்யக்கூடிய செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியினுடைய கையை பிடித்து பார்த்தார்கள். மறந்து போன அந்த கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், ஆதிஹி யதுன் லா தமஸ்ஸுஹன் நார், இந்த கையை நரக நெருப்பு தீண்டாது என்று சொன்னார்கள். வேர்வை காய்வதற்கு முன்னால் கூலியை தர வேண்டும் என்று சொன்ன பெருமானார் உழைப்பாளிகளுக்கு அவர்கள் ரஹமத்து. அதே போல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தையை பேயாக பார்த்த காலத்தில் அவர்கள் பிறந்தாலே வரக்கத்து என்று சொல்லி குன்னலகு சித்திரம் மினன்னார், ஒரு பிள்ளையை பெண் பிள்ளையை பெற்றுவிட்டால் நரகத்தில் இருந்து தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பாய் கேடயமாய் அந்த பெண் அமைகிறாள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் முதல் சிறுவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், சஹாபிகள், முதியவர்கள் எல்லாத்திற்குமான ரஹமத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற காரணத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அறிமுகப்படுத்துகிற போதே ஒற்றை வார்த்தை சொல்லி அறிமுகப்படுத்தினான். பெருமானார் யார் தெரியுமா? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் அவர்கள் அருள்கொடை. அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் பெருமானாருடைய கபரை தரிசிக்கக்கூடிய, ஜியாரத் செய்யக்கூடிய, நாயகத்துடைய ஷஃபாத்தை மறுமையில் பெறக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக.